புதுடில்லியில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் 2024ஆம் ஆண்டுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த விருது பட்டியலில் இடம்பெற்றுள்ள வெற்றியாளர்களின் முழு விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டின் சிறந்த திரைப்படமாக ஜியோ ஸ்டுடியோஸ் அண்ட் B62 ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் ஆதித்யா சுஹாஸ் ஜம்பாலே இயக்கத்தில் வெளியான இந்தி திரைப்படமான ஆர்டிகிள் 370 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் முழுமையான பொழுதுபோக்கு அளிக்கும் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வைஜெயந்தி மூவிஸ் தயாரிப்பில் நாக் அஸ்வின் சிங்கி ரெட்டி இயக்கத்தில் வெளியான தெலுங்கு திரைப்படமான கல்கி 2898 AD வென்றுள்ளது. தேசிய சமூக மற்றும் சுற்றுச்சூழல் விழுமியங்களை ஊக்குவிக்கும் சிறந்த திரைப்படமாக சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவான கேப்டன் மில்லர் தமிழ் திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை அமரன் தமிழ் திரைப்படத்தை இயக்கியதற்காக இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி பெறுகிறார். முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்த சிறந்த நடிகருக்கான விருது இந்த முறை இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அதன்படி பிரம்மயுகம் மலையாள திரைப்படத்தில் நடித்ததற்காக மம்புட்டிக்கும், சந்து சாம்பியன் இந்தி திரைப்படத்தில் நடித்ததற்காக கார்த்திக் ஆரியனுக்கும் இந்த விருது கிடைத்துள்ளது. சிறந்த நடிகைக்காக ஆர்டிகிள் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த துணை நடிகைக்கான விருதும் இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மகாராஜா தமிழ் திரைப்படத்திற்காக சாச்சனா நமிதாசும், மித்யா கன்னட திரைப்படத்திற்காக ரூபஸ்ரீ வர்காட்டியும் இவ்விருதை வென்றுள்ளனர். சிறந்த பின்னணி பாடகியாக ARM மலையாள திரைப்படத்தில் இடம்பெற்ற அங்குவான கோனிலு பாடலை பாடிய வைக்கம் விஜயலட்சுமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொழில்நுட்ப பிரிவுகளில் பிரம்மயுகம் மலையாள திரைப்படத்திற்காக ஷெக்நாத் ஜலால் சிறந்த ஒளிப்பதிவாளராக தேர்வாகியுள்ளார். சிறந்த திரைக்கதை பிரிவில் ஒரிஜினல் திரைக்கதைக்காக புஷ்பா த ரூல் பார்ட் 2 தெலுங்கு படத்திற்காக பந்த்ரெட்டி சுகுமாரும், தழுவல் திரைக்கதைக்காக ஸ்வர்காந்தர்வா சுதீர் ஃபட்கே மராத்தி படத்திற்காக யோகேஷ் தேஷ்பாண்டேவும் விருதுகளை பெறுகின்றனர். சிறந்த திரைக்கதை வசனகர்த்தாவாக லக்கி பாஸ்கர் தெலுங்கு திரைப்படத்திற்காக வெங்கி அட்லூரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அமரன் தமிழ் திரைப்படத்திற்காக R கலைவாணன் சிறந்த படத்தொகுப்பாளராகவும், கல்கி 2898 AD திரைப்படத்திற்காக நிதின் ஜிகானி சௌத்ரி சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பாளராகவும் தேர்வாகியுள்ளனர். புஷ்பா 2 படத்திற்காக தீபாலி நூர் மற்றும் ஷீதல் சர்மா சிறந்த ஆடை வடிவமைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இசை பிரிவில் சிறந்த பாடல்களுக்கான இசையமைப்பாளராக ஆர்டிகிள் 370 படத்திற்காக சாஸ்வத் சத்தே விருதை வெல்ல, அமரன் தமிழ் படத்திற்காக சிறந்த பின்னணி இசையமைப்பாளராக GV பிரகாஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மகாராஜா திரைப்படத்திற்காக அனலரசு சிறந்த சண்டை பயிற்சியாளருக்கான விருதை பெறுகிறார். சிறந்த வட்டார மொழி திரைப்படங்கள் பிரிவில் சூப்பர் கேசட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் சாக் அண்ட் சீஸ் பிலிம்ஸ் தயாரிப்பில் துஷார் ஹிராந்தானி இயக்கத்தில் வெளியான ஸ்ரீகாந்த் சிறந்த ஹிந்தி திரைப்படமாகவும், பரம்பா பிக்சர்ஸ் மற்றும் KRG ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுமந்த் பட் இயக்கத்தில் வெளியான மித்யா சிறந்த கன்னட திரைப்படமாகவும் தேர்வாகியுள்ளன. மேலும் ஃபாசில் முகமது இயக்கத்தில் வெளியான ஃபெமினிச்சி ஃபாத்திமா சிறந்த மலையாள திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக சன் டிவி நெட்வொர்க் லிமிடெட் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மெய்யழகன் தமிழ் திரைப்படத்தின் சிறப்பான ஒலிக்கலவைக்காக சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் சுரேன்ஜிக்கு நடுவர் குழுவின் சிறப்பு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.